அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடன் வாங்குவதற்காக அடமானமாக வைத்த விற்பனை பத்திரத்தை வங்கி தொலைத்தது தொடர்பான வழக்கில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வழக்கு விவரம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் பணியாற்றி வந்த தனசேகரன் அதே வங்கியில் விற்பனை பத்திரத்தை அடமானமாக வைத்து கடன் பெற்றிருந்தார். ஓய்வு பெற இருந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனசேகரன் அந்த கடனை முழுமையாக செலுத்தியுள்ளார். இதனையடுத்து தனது அசல் விற்பனை பத்திரத்தை வழங்க கோரி தனசேகரன் வங்கியிடம் முறையிட்டுள்ளார். பத்திரம் தொலைந்து போனதாக கூறிய வங்கி நிர்வாகம் நகல் பத்திரம் பெற உதவுவதாக கூறியதுடன் அவருக்கு இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்கியது. இதனை எதிர்த்து தனசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் வீரராகவன் கடன் திரும்ப செலுத்தப்பட்ட பின்னர் உடனடியாக பத்திரத்தை வழங்க வேண்டும் எனவும், அப்படி வழங்கவில்லை என்றால் ரிசர்வ் வங்கி விதிப்படி தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் தலா 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கூறினார். வாங்கிய கடனுக்கு ரிசர்வ் வங்கி விதிப்படி வட்டி வசூலிக்கும் வங்கி இந்த விவகாரத்திலும் ரிசர்வ் வங்கி விதிப்படி செயல்பட வேண்டும் என வாதிட்டார். வங்கி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இழப்பீடு குறித்து உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது எனவும், அதற்கு சிவில் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் எனவும் கூறினார். இதனையடுத்து ரிசர்வ் வங்கி விதிகள் தெளிவாக உள்ள நிலையில் இழப்பீடு தொடர்பாக மனுதாரர் சிவில் நீதிமன்றத்தை நாட வேண்டியதில்லை என கூறிய நீதிபதி மனுதாரருக்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.